காரில இல்லையா? இதோ இருங்க, நான் வாரேன். ஏட்டி கார்த்தி, அம்மா வரவ, வா சீக்கிரமா போவோம். ஏட்டி உங்க ரெண்டு பேர்த்தையும் எத்தனை தடவை கூப்பிடுறது? வாங்க சீக்கிரமா. அவ ஏன்டி என்ன அழுதுட்டு இருக்கா? கார்த்தி, மூஞ்ச பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. சிரிச்சுக்கிட்டு வா. எதுக்கு அழுத? எம்மோ எனக்கு பயமா இருக்குதுமா. அதுக்கு மண்டவிலுக்கு காப்பியை கொடுத்துட்டு வந்து நின்னுட்டி. என்னது காப்பி கொடுக்கணுமா? எம்மோ நீ கூட நான் பெறத்தோடி நிக்கேன். என்னது பெறத்தோடி நிக்க போறியா? கார்த்தி, எல்லாமே உனக்கு தெரிஞ்சவியே தான் கார்த்தி. நீ எதுக்கு இப்ப பயந்துட்டு இருக்க? எல்லாமே உன்னோட வருங்கால குடும்பம் தான் இருக்கு. அது சரிதான், எனக்கு யானையே தெரியல, பயமா இருக்குது. என்னதான் படிச்ச பிள்ளையில ஒரு கூறு இல்ல. ஏட்டி கீர்த்தி, அவ கையில காப்பி தட்டை கொடுத்து விடு, கொண்டு போய் கொடுப்பா. சீக்கிரமா வாங்கிட்டு ரெண்டு பேரும் மச மச நின்னுகிட்டே இருக்காள்வ. சரிம்மா. இப்ப வரீங்களா மேடம்? போவோம். அம்மாட்ட திட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே வான்னு சொன்னோம்ல, வந்திருக்கலாம்ல. தேவையில்லாம நீயும் திட்டு வாங்கி நானும் திட்டு வாங்கியிருக்கேன். வா இப்பமாவது. அழாத கார்த்தி, எங்கடுத்து கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நுப்பாட்டிட போறாவ. நுப்பாட்டிட போறாவ. அதெல்லாம் ஒண்ணுல வா போவும். கிறுக்கி, நம்ம அலங்காட்டுனா நல்லா காட்டுவா. என்னாச்சு கார்த்தி, கீழே எதையாவது போட்டுட்டியா? அப்படிலாம் இல்ல. பின்ன என்னாச்சு கார்த்தி, கழுத்து சுளுக்கா? அட, இது எவ நம்மளே சீண்டிக்கிட்டு இருக்கா? ஆனா இந்த வாய்ஸ பார்க்க ஸ்டெல்லா வாய்ஸ் மாதிரியே இருக்க. ஸ்டெல்லா வரல தானே? பாப்போம். யாமல கரண் மறைக்க. ஏட்டி லூசு, அவளே பயந்து போய் வந்துட்டு இருக்கா. நீ அவகிட்ட போய் அண்டி சீண்டிக்கிட்டு இருக்க. அமைதியா கொஞ்ச நேரம் இறேன். அவ என்னோட அண்ணி. நீ என்ன சொன்னாலும் என்னால இனிமே கேட்க முடியாது. அவ பயந்து போய் இருக்கா. அவ பயத்தை நான் போக்காண்டாமா? நீ ஒன்னும் பண்ணாண்டா, அமைதியா இருந்தாலே போதும். போல கார்த்தி, கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தாதான் என்ன? பையன் உன்னே ஏக்கமா பார்க்க. லூசு. ஸ்டெல்லா தான். அட லூசு, நீ எப்போ வந்த? என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் நேத்து நைட்டே வந்துட்டேன் கார்த்தி. சும்மா சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அட, இது என்ன ஆச்சரியம்? எல்லார் வீட்லயும் மைனியாக்காரியும் நாத்தனாரும் அடிதடி சண்டை போடுவாவ. இங்க அந்த பிரச்சனையே இருக்காது போலயே. ஆமாக்க, அவளு ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே அக்கா தங்கச்சி மாதிரி பழகுதாள்வல. அதனாலதான் இப்படி இருக்காள்வ. பார்த்தாலே தெரியுது. மேடம், இன்னும் கொஞ்சம் கவனிக்க முடியுமா? எங்களுக்கு பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குடே. நாங்களே சும்மா சம்பிரதாயத்துக்காக தான் பூவெல்லாம் வைக்கிறதுக்கு வந்தோம். எனக்கு கார்த்தியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அட, அத மாப்பிள்ளை வாயை திறந்து சொன்னாதான் என்ன? பாட்டிமா, எனக்கு உங்க பேத்திய ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டிமா சும்மா இருங்க. அவன் விட்டா உங்க பேத்திய இப்பவே தூக்கிட்டு போறதுக்கு ரெடியா தான் இருக்கான். சும்மா கேட்டையா? சரி சரி, பொண்ணுகிட்ட நானும் ஒரு ரெண்டு வார்த்தை கேட்டுக்கிட்டுதேன். அம்மாடி, உன் பேர் என்னம்மா? கார்த்திகா. கார்த்திகா? என்னல கரண், உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி சொல்லி பார்த்த மாதிரி இருக்கு. சும்மா இருட்டி. கார்த்திகா கரண், கரண் கார்த்திகா. பேர் பொருத்தம்ல நல்லா அம்சமா இருக்குது. பொண்ணும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. எனக்கும் இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம். அப்ப வேற என்னடே, பூ வச்சிடலாம்ல? பூ வச்ச வேண்டியதானே? ஆமா, அப்ப சரி வாங்க, பூ வச்சிருவோம். சரி, இனிமே இந்த பூவை நாத்தனார் கறி வைக்கிட்டு. ஸ்டெல்லா வா, வந்து வச்சு விடு. இந்த வாரேன்டே. கார்த்தி, ஹேப்பின் குத்துறது வலிக்குதுன்னா சொல்லு. ஓகே ஸ்டெல்லா. சரி, அதான் பூ வைக்கணும்னு சொல்லி பூ வச்சு முடிச்சாச்சே. இனிமே மாப்பிள்ளையும் பொண்ணு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரட்டு, நம்ம போவோம். ஏட்டி ஸ்டெல்லா, வாயாடி, வாய கொஞ்சம் மூடு. ஏமா, நான் ஏதாவது தப்பா சொன்னேனாங்க? மாப்பிள்ளையும் பொண்ணு கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுவாங்க தனியா. அதான் கொஞ்சம் பேசிட்டு வரட்டுமே. ஆமாடே, விடுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் கொஞ்சம் தனியா நின்று பேசிட்டு வரட்டும். ஆமா கரிஷ்மா, விடு. அவிய ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா நின்று பேசிட்டு வரட்டு. நீங்க எல்லாரும் இங்க வாங்க. சரி ராணி. சரி மச்சான், ஆல் தி பெஸ்ட். உங்களுக்குலாம் பேச ஏதாவது இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி பேசுற இடத்துல போன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. வேற என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே. சரி, என்னத்தையாவது பேசிட்டு வாங்க. போல நீங்க இருந்து ஃபர்ஸ்ட். சரி சரி, நான் கிளம்புறேன். ஏடி கார்த்தி, கரண் ஏதாவது பேசணும்னு நினைச்சுக்க. நீ பேசாதண்ணே. எதுக்கு டிலு சிஸ்டர்லா? சும்மாதான்.
என்ன சும்மா ஒன்னுலட்டி கொஞ்சம் கரனை கோவப்படுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். நீ ஏதாவது பேசணும்னு நினைச்சுக்க அவனுக்கு கோவம் வந்துடும். அதனாலதான் கொஞ்சம் லைட்டா கோவப்படுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். உண்மைச்சி அவரை கோவப்படுத்தினே நினைச்சுக்க என் கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாரு. அட சேச்சே கரண் ஒன்னெல்லாம் தூக்கி எறிய மாட்டான்டி. வேணா இதுக்கு காரணம் நான் தான் தெரிஞ்சு என்ன வேணா அடிப்பான். லூசு. சரி சரி 2 லவ் பேர்ட்ஸும் ஒழுங்கா பேசிட்டு வாங்க. ரொம்ப நேரம் பேசாதியே, அதுக்கப்புறம் நாங்க வந்துருவேன். ஏட்டி முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. எக்க வந்துருங்க, இல்லன்னா இவளே நம்மள துரத்தி அடிச்சிருவா. சரி கரண் பார்த்து பேசிட்டு வா, நாங்க அங்கதான் இருப்போம். சரிம்மா. சரி பாக்கியர்த்தி நம்ம போவோம். மேடம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம அவங்க மூட கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணாம அங்க இருந்து கிளம்பிடுவோம். வா. வாங்கக்கா போவோம். மேடம் இன்னும் மேடம் திரும்புங்க. நீங்க இப்படியே சொல்லுங்க, எனக்கு கேக்குது. அட கார்த்திக் திரும்பு. நீங்க இப்படியே சொல்லுங்க, எனக்கு கேக்குது. அட லூசு திரும்புன்னே. என்ன மேடம் கொஞ்சம் ரொமான்டிக்கெல்லாம் பேச மாட்டீல? ரொமான்டிக்கானா? என்ன இது பதமா? கேட்டது என் தப்புதாம்மா தாயே, நீ நார்மலாவே பேசு. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். கார்த்தி நீ இந்த சாரில பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அதுவும் தலைக்கு பூலாம் வச்சு இருந்த உடனே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. என்ன சிரிப்பு? என்னெல்லாம் பத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்களா? உங்களை வர்ணிக்க வார்த்தையே இல்ல, அவ்வளவு அழகா இருக்கீங்க இன்னைக்கு. அத்தையே வீட்டுக்கு போனவரை சுத்தி போட சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க, என் கண்ணே பட்டிருக்கோம். அடேங்கப்பா, நான் ஒன்னும் அவ்வளோலாம் அழகுலன்னு எனக்கும் தெரியும். ரொம்பலாம் ஐஸ் வைக்காண்டாம். அதான் நிஜமாதாங்க சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. வீட்டுக்கு போனவரை மறக்காம அத்தையை சுத்தி போட சொல்லுங்க. ஓகேங்க மேடம். சரி கார்த்தி, நாளான ட்ரெஸ் எடுக்க போறாங்க. நிச்சயம் நீ என் கூட வரணும். நீ வந்தாதான் நான் வருவேன். அட நான் எப்படி வருவேன்? என்ன எப்படி விடுவாவ? சும்மாவே எங்க அம்மா உங்க கூட விடுறதுக்கு நிறைய யோசிப்பாவ. இப்ப பூ வேற வச்சாச்சு, அது எப்படி என்ன விடுவாவ? அதுக்கு என்ன பூ தானே வச்சிருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எப்படியாவது வந்தே ஆகணும். சோ கேட்டு பாக்கேன், விட்டா வருவேன், இல்லன்னா முடியாது. சோ சரி சரி அதெல்லாம் அப்ப நடக்கும்போது பாத்துக்கிடலாம். வாங்க நம்ம இப்ப போவோம், இல்லன்னா நம்ம ரொம்ப நேரம் ஆக்கிட்டோம்னு சொல்லி ஸ்டெல்லாவே இங்க வந்து நம்மள கூப்பிடுறதுக்கு வந்துருவா. வாங்க. ஆமா, அந்த லூசு பண்ணாலும் பண்ணும். வா போவோம். ஹே லூசு பாத்து. இல்ல கீழே தண்ணி கிடந்திருக்கும் போல, அதான் கால் ஸ்லிப் ஆயிட்டு. அதுக்குதான் மேடம் சொல்றேன், ரொம்ப அவசரமா எங்க போறீங்க? பார்த்து பைய வர வேண்டியதானே. இனிமே பார்த்து போறேன். அட என்ன கண்கொள்ளா காட்சி. சச்சே இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, 2 பேரும் என்ன பண்றீங்க? டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க பெரியவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிடுறாங்கடே, வாங்க சீக்கிரமா, நான் கிளம்புறேன். சச்சோ ஏய் ஸ்டெல்லா ஸ்டெல்லா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி சீக்கிரமா வாங்க. ஓய் என்ன எதுக்கு இப்படி பாக்க? அண்ணனுக்கு தப்பாம பிறந்திருக்க தங்கச்சி, வாங்க போவோம். அட லூசு. ஆனா கார்த்தி, என்னை எப்பவுமே நீ இந்த மாதிரி பாக்காத. ஏன் பார்த்தா என்ன செய்வீங்க? நான் இப்படிதான் பாப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போங்க. அட பக்கி, உன்னோட சேஃப்டிக்கு தான் சொன்னேன். நீ இந்த மாதிரி பார்த்தா எனக்குள்ள என்னென்னமோ தோணுது. அட சரி வாங்க போவோம். வாங்க மேடம் போவோம். இப்ப மது பார்த்து வாங்க. சரி. ஹாய் गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா F15 கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க गाइस. மறக்காம F15 கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பை गाइस, அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல गाइस, இதுக்கு முந்தின எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் गाइस. மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. பை गाइस, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.